போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போஸ்ட்மேன் மெயில் கார்டு, அதாவது 2014 வருஷம் நடந்த போஸ்ட்மேன் மெயில் கார்டு எக்ஸாமோட கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதோட ஆன்சர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது தமிழ் அப்புறம் இங்கிலீஷ். தமிழில் 25 கொஷின்ஸ், அப்புறம் இங்கிலீஷில் 25 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 50 கொஷின்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதுக்கு முன்னாடியே போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டு எக்ஸாமோட 2015 கொஷின் பேப்பர் வந்து ஏற்கனவே டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ இதில் கொஷின் ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட் போயிட்டு போஸ்ட்மேன் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இந்த வீடியோஸில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ இங்கிலீஷில் பார்ட் சி 1ல் வரும், பார்ட் சி 2ல் வந்து தமிழ் லாங்குவேஜ் வரும். ஸோ ரெண்டுலேயுமே 25 கொஷின். ஸோ டோட்டலாக வந்து 50 மார்க்கு. ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸ் பார்ப்போம். கொஷின் நம்பர் 51லேருந்து 75 வரையும் இருக்கக்கூடியது இங்கிலீஷ் கொஷின்ஸ். ஸோ கொஷின் நம்பர் 51 பார்ப்போம். 51லேருந்து 55 வரலையும் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் பை ஃபில்லிங் அப் த பிளாங்க்ஸ் வித் அப்ராப்ரியேட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 51லேருந்து 55 வரையும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஆர்டிகல் பேஸ்டு கொஷின்ஸ், சரிங்களா? அதே 2015 வந்து வேறு மாதிரி இருந்தது. இது 2014 கொஷின் பேப்பரில் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ 51 கொஷின் நம்பர், could you pass me dash pepper please அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி and ஆப்ஷன் சி த, ஆப்ஷன் டி none of the above. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி none of the above. அடுத்தது கொஷின் நம்பர் 52, he was on dash telephone when the doorbell rang. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி த, ஆப்ஷன் டி none of the above அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி த, இதுதான் சரியான ஆன்சர். he was on the telephone when the doorbell rang. சரிங்களா? அடுத்தது கொஷின் நம்பர் 53, on his birthday dash mp3 player was presented to him. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி த, ஆப்ஷன் டி none of the above அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கொஷின் நம்பர் 53 ஆப்ஷன் பி, சரிங்களா? on his birthday an mp3 player was presented to him, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 54, the greatness of dash man is reflected in his simplicity. கொஷின் 54க்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி த, ஆப்ஷன் டி none of the above. 54க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். the greatness of a man is reflected in his simplicity, சரிங்களா? அடுத்தது கொஷின் நம்பர் 55, there was dash element of truth in what the man was describing அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி த, ஆப்ஷன் டி none of the above. இந்த 5 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சேமாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி த, ஆப்ஷன் டி none of the above. இதே ஆப்ஷன் தான் 5 கொஸ்டினுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். கொஸ்டின் நம்பர் 55க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அண்ட் இதுதான் சரியான ஆன்சர். there was an element of truth in what the man was describing, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 55க்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 56லேருந்து 60 வரையும் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 56 இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் வாஸ் த பர்சன் டாக்கிங் டேஷ். ஸோ இந்த 5 கொஸ்டினுமே ப்ரிப்போசிஷன் பேஸ்டு தான். ஸோ முன்ன 5 கொஸ்டின் பார்த்தோம்னா ஆர்டிகல் பேஸ்டு, இப்போ 5 கொஸ்டின் ப்ரிப்போசிஷன் பேஸ்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 56, வாட் வாஸ் த பர்சன் டாக்கிங் டேஷ். ஆப்ஷன் ஏ ஆஃப், ஆப்ஷன் பி ஃப்ரம், ஆப்ஷன் சி இன், ஆப்ஷன் டி அபவுட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஸோ வாட் வாஸ் த பர்சன் டாக்கிங் அபவுட், இதுதான் சரியான ஆன்சர், சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 57, த பிளேசஸ் வேர் டெக்கரேட்டட் டேஷ் லைட்ஸ் டூரிங் த ஃபெஸ்டிவல். ஆப்ஷன் ஏ வித், ஆப்ஷன் பி ஆன், ஆப்ஷன் சி இன், ஆப்ஷன் டி ஃபார்.
இதுக்கு ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வித் த பிளேசஸ் were decorated with lights during the festival. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 58. With untimely rains the situation has gone dash bad to worse அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ up, ஆப்ஷன் பி from, ஆப்ஷன் சி about, ஆப்ஷன் டி into. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கொஸ்டின் நம்பர் 58க்கு, அதாவது ஃப்ரம் தான் சரியான ஆன்சர். வித் அன்டைம்லி ரெயின்ஸ் த சிச்சுவேஷன் ஹஸ் கோன் ஃப்ரம் பேட் டு வர்ஸ், இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 59. த சில்ட்ரன்ஸ் வேர் பிளேயிங் டேஸ் த கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபார், ஆப்ஷன் பி அட், ஆப்ஷன் சி இன், ஆப்ஷன் டி ஆன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா 59க்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர், ஆன். த சில்ட்ரன் வேர் பிளேயிங் ஆன் த கிரவுண்ட், இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 60. த பிரின்சிபல் assured to look dash the grievance of the students. ஆப்ஷன் ஏ ஃபார், ஆப்ஷன் பி into, ஆப்ஷன் சி just, ஆப்ஷன் டி still. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இன்டூன்றதா சரியான ஆன்சர். த பிரின்சிபல் assured to look into the grievance of the students. சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 61 to 65. ரைட் த சினானிம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 61. பேத்தன்டிக், ஆப்ஷன் ஏ pitiable, ஆப்ஷன் பி பெயின்ஃபுல், ஆப்ஷன் சி பர்டிகுலர், ஆப்ஷன் டி சேர்ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 61க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, அதாவது சினானிம்ஸ். pitiable தான் சரியான ஆன்சர், பேத்தன்டிக் pitiable. அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. lament, ஆப்ஷன் ஏ செலிப்ரேட், ஆப்ஷன் பி காம்ப்ளிமெண்ட், ஆப்ஷன் சி பியூமன், ஆப்ஷன் டி praise அப்படின்னு கொடுத்துருக்காங்க. lament இதுக்கு சினானிம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி விமோனன், இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 63. denigrate, ஆப்ஷன் ஏ ரீஃபார்ம், ஆப்ஷன் பி defame, ஆப்ஷன் சி flatter, ஆப்ஷன் டி சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 63க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், defame. சரிங்களா? denigrate, defame இதுதான் சரியான சினானிம்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 64. gracious, ஆப்ஷன் ஏ rude, ஆப்ஷன் பி rough, ஆப்ஷன் சி question, ஆப்ஷன் டி considerate. ஸோ 64க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி considerate தான் சரியான ஆன்சர். gracious, considerate இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 65. genuine, ஆப்ஷன் ஏ indefinite, ஆப்ஷன் பி defective, அதாவது deceptive, ஆப்ஷன் சி legnate, ஆப்ஷன் டி ஃபார்ச்சுனேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 65 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஜீனியஸ், அதாவது ஜென்யூன். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் லெக்டிமேட். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 66 to 70. ரைட் த ஆண்டனிம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 66 காம்ப்ளெக்ஸ், ஆப்ஷன் ஏ கம்போசிட், ஆப்ஷன் பி என்டாகிள்ட், ஆப்ஷன் சி சிம்பிள், ஆப்ஷன் டி மிங்கிள்டு. சரிங்களா? 66க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ்க்கு சிம்பிள் தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 67. கன்சாலிடேட், ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கன்ஜைன், ஆப்ஷன் பி டெஸ்பசி, ஆப்ஷன் சி ப்ளீட், ஆப்ஷன் டி சென்ட்ரலைஸ்டு அப்படின்னு கொடுத்தாங்க, சென்ட்ரலைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா கன்சாலிடேட் பிளெண்ட், இதுதான் சரியான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் 67க்கு ஆப்ஷன் பி கன்சாலிடேட் டெஸ்பசி இதுதான் சரியான ஆன்சர் 67க்கு. சரிங்களா? கரெக்டாக பார்த்துக்கோங்க. கன்சாலிடேட் டெஸ்பசி இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 68. uphold, ஆப்ஷன் ஏ கன்ஃபார்ம், ஆப்ஷன் பி uphold, ஆப்ஷன் சி dismiss, ஆப்ஷன் டி
எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 68க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர், டிஸ்மிஸ். அப்ஹோல்ட், டிஸ்மிஸ். சரிங்களா, இது எல்லாமே ஆன்டனிம்ஸ். ஸோ கொஷின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. 2015 கொஷின் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது 2014 கொஷின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கொஷின் நம்பர் 69. Question number 69, gorgeous. Option A, horrible. Option B, luxuries. Option C, opulent. Option C, exquisite. அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ 69க்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான், ஹாரிபிள் தான் சரியான ஆன்சர். கார்ஜியஸ், ஹாரிபிள். ஸோ கார்ஜியஸ்க்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம்னா ஆண்டனம்ஸ். ஹாரிபிள் தான் சரியான ஆன்சர். Question number 70, virtuous. Option A, righteous. Option B, unetical. Option C, principled. Option D, honest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ virtuous ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான். இங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி, யூனித்திட்டிக்கல். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 71லேருந்து 75 வரலையும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. 2015 கொஷின் பேப்பரில் இருந்த மாதிரியே தான். ஸோ அந்த பேராகிராஃபை ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க டைம் இருந்தால். அப்படி இல்லை அப்படின்னா முதல்ல கொஷினை ரீட் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சரை சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா ஒரு டைம் ஈஸியாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை பார்த்துக்கலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வாஸ் பிகினிங் டு லுக் ஆன்சியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃப் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க கொஷின் பேப்பர் தரும்போது. ஸோ நம்ம கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 71 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் பிளானட் இஸ் கால்ட் த ரெட் பிளானட்? ஆப்ஷன் ஏ, எர்த். ஆப்ஷன் பி, வீனஸ். ஆப்ஷன் சி, மாஸ். ஆப்ஷன் டி, மூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 71க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா, அதாவது ரெட் பிளானட் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, மாஸ். இதுதான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி, மாஸ். கொஷின் நம்பர் 72, வாட் டிட் thunders claps indicate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, anxiety. ஆப்ஷன் பி, சக்ஸஸ். ஆப்ஷன் சி, டெக்னிக்கல் கிளிப். ஆப்ஷன் டி, ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாப்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பேராகிராஃப் படிச்சோம்னு தெரியும், ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், சக்ஸஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 73, what position India achieved by the way of success of MOM in the world அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ செகண்ட், ஆப்ஷன் பி தேர்ட், ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 73க்கு ஆன்சர் பார்த்தோம்னா செகண்ட். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் பார்த்தோம்னா வேர்ல்டில் இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்கிறது தான் MOM, அதாவது மிஷன் ஆஃப் மாஸ். இதில் வேர்ல்டில் இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பேராகிராஃபில் படிச்சிங்கன்னா தெரியும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 74, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் மெய்டன் அட்டெம்ப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மிஷன் ஆன் மாஸ். ஆப்ஷன் சி, ராக்கெட் லான்ச். ஆப்ஷன் பி, ஸ்பேஸ் மிஷன். ஆப்ஷன் டி, ஃபர்ஸ்ட் ட்ரை. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 74க்கு ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, அதாவது மெய்டன் அட்டெம்ப்ட்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் ட்ரை தான் மெய்டன் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 75, வாட் சிக்னல் டிட் த சயின்டிஸ்ட் get at 8 AM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, மங்கள்யான் வாஸ் பிளேஸ்ட் இன் த மாஸ் ஆர்பிட். ஆப்ஷன் பி, மங்கள்யான் ரீச் த மாஸ். ஆப்ஷன் சி, மங்கள்யான் ஸ்டார்டட் ரிவால்விங் இன் எர்த் ஆர்பிட். ஆப்ஷன் டி, மங்கள்யான் ஸ்டார்டட் சென்டிங் ஃபோட்டோஸ் ஆஃப் மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா 75க்கு ஆப்ஷன் ஏ, அதாவது பேரா படிச்சிங்கன்னா அந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்கும். மங்கள்யான் வாஸ் பிளேஸ்ட் இன் மாஸ் ஆர்பிட், அந்த ஆர்பிட்டில் மங்கள்யான் நிறுத்தப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸை பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது தமிழில் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸ் பார்ப்போம். கொஷின் நம்பர் 76லேருந்து கொஷின் நம்பர் 100 வரலையும் இருக்கக்கூடியது தமிழ் கொஷின்ஸ். ஸோ 76 கொஷின் நம்பர் 76, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, ஜி.யு. போப். ஆப்ஷன் பி, கண்ணதாசன். ஆப்ஷன் சி, பாரதியார். ஆப்ஷன் டி, திரு வி.க. ஸோ திருவாசகத்தை ஆங்கிலத்தில்
மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஜி போப். இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 77. சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூல்? ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் பி 100, ஆப்ஷன் சி 150, ஆப்ஷன் சி 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூல், அதாவது ஆப்ஷன் பி. இதுதான் சரியான ஆன்சர். சதகம் என்றால் 100. சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 78. கெடும் டேஷ் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் ஏ வினைமுற்று, ஆப்ஷன் பி தொழில் பெயர், ஆப்ஷன் சி வினையச்சம், ஆப்ஷன் டி பெயரச்சம். கெடும் அப்படின்னா அது வந்து முடிஞ்சு போன ஒரு வினை. ஸோ வினைமுற்று. கெடும் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா வினைமுற்று. இதுதான் சரியான ஆன்சர். கெடும் என்பதன் இலக்கண குறிப்பு வினைமுற்று. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 79. சொற்பொருள் தருக. கூகை அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருள் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ செல்வம், ஆப்ஷன் பி பகை, ஆப்ஷன் சி கோட்டான், ஆப்ஷன் டி துன்பம். சரிங்களா? கூகை அப்படின்றதுக்கான சரியான பொருள் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கோட்டான். 79வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தோம்னா கூகை, கோட்டான். இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 80. திருக்குறள் டேஷ் ஆன நூலாகும். ஆப்ஷன் ஏ ஆசிரியர் பாக்களால், ஆப்ஷன் பி கலிப்பாக்களால், ஆப்ஷன் சி வெண்பாக்களால், ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த திருக்குறள் டேஷ் ஆன நூல், இதுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, அதாவது வெண்பாக்களால் ஆன நூல். சரிங்களா? வெண்பாக்களால் ஆன நூல் தான் திருக்குறள். அது என்ன வெண்பான்னு கேட்டாங்கன்னா அது குறள் வெண்பா. சரிங்களா? ஏன்னா 2 அடிகளை உடையது, 7 செயல்களை உடையது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 81. ஏலாதி டேஷ் நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ 14 மேற்கணக்கு நூல், ஆப்ஷன் பி 14 கீழ்கணக்கு, ஆப்ஷன் சி காப்பியம், ஆப்ஷன் சி இதிகாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிகாசம் அதாவது ஏலாதி எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 81க்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஏலாதி. திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம் இது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 82. யாதும் ஊரே யாவரும் கேளீர் டேஸ் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ புறநானூறு, ஆப்ஷன் பி திருக்குறள், ஆப்ஷன் சி அகநானூறு, ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கணினன் பூங்குன்றனார். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ புறநானூறு. கொஸ்டின் நம்பர் 82 சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ புறநானூறு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 83. ஈட்டில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வளையை, ஆப்ஷன் பி பல தீது, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி திண்ணை. ஈட்டில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எதுன்னு பார்த்தோம்னா இதில் வளையை, ஆப்ஷன் ஏ. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 84. கவனமாக படி என்பது அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ வினாத்தொடர், ஆப்ஷன் பி ஓமை, ஆப்ஷன் சி அணி, ஆப்ஷன் டி கட்டளை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கவனமாக படி அப்படின்றது ஒரு கட்டளை தொடர். சரிங்களா? ஆப்ஷன் டி கவனமாக படி என்பது ஒரு கட்டளை தொடர். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 85. அழகன் பாடம் எழுதுகிறான் இத்தொடரில் எழுவாய் எது அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் எது எழுவாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அழகன், ஆப்ஷன் பி பாடம், ஆப்ஷன் சி எழுதுகிறான், ஆப்ஷன் டி செய்யப்படு பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அழகன் அப்படின்றதான் எழுவாய். ஆப்ஷன் ஏ அழகன். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 86. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் எனும் உண்மையை உணர்த்தும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ குறள், ஆப்ஷன் பி நன்னூல், ஆப்ஷன் சி ஏலாதி, ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். இதுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் தான் உரைசால் பந்திரியும் உறைந்தோர் ஓட்டுவர் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் அப்படின்னு சென்டென்ஸ் வரும். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 87. வந்தான் டேஷ் என்பதன் இலக்கண குறிப்பு.
ஆப்ஷன் ஏ எழுவாய், ஆப்ஷன் பி வினை எச்சம், ஆப்ஷன் சி வினை முற்று, ஆப்ஷன் டி பெயரெச்சம். வந்தான் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 87க்கு ஆன்சர் பண்ணால் ஆப்ஷன் சி. வந்தான் அப்படின்றது ஒரு வினை முடிஞ்சதை சொல்லுது. சரிங்களா, இது ஒரு வினை முற்று. வந்தான் என்பது ஒரு வினை முற்று. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 88. படித்த என்பதன் இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வினைத்தொடர், ஆப்ஷன் பி வினை எச்சம், ஆப்ஷன் சி வினை முற்று, ஆப்ஷன் டி பெயரெச்சம். படித்த அப்படின்றது ஒரு பெயரெச்சம். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஸோ 2015 கொஸ்டின் பேப்பர்லையும் 2014 கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இலக்கண குறிப்பு, அதாவது புணர்ச்சி, இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ முன்ன கொஸ்டின் பேப்பர்லையும் நம்ம பார்த்தோம், இலக்கண குறிப்பு 4-5 கேட்டிருந்தாங்க, இங்கேயும் 2-3 கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 89. முத்தமிழ் என்பது ஆப்ஷன் ஏ வினாச்சொல், ஆப்ஷன் பி வினை, ஆப்ஷன் சி தொகைச்சொல், ஆப்ஷன் டி வினை குறிப்பு. முத்தமிழ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு தொகைச்சொல். அதாவது இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் மூன்றுமே அடங்கிய ஒரு சொல். ஸோ அது ஒரு தொகைச்சொல். நான் திசை அப்படின்ற மாதிரி முத்தமிழ் ஒரு தொகைச்சொல். நாற்படை, ஐந்திணை இது எல்லாமே ஒரு தொகைச்சொல். அதாவது அந்த சொல்லுக்குள்ள பொருள் தனியாக அடங்கியிருக்கணும். கொஸ்டின் நம்பர் 90. தொன்மை என்பது சொற்பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொன்மைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ துறை, ஆப்ஷன் பி பகை, ஆப்ஷன் சி தொன்று தொட்டு, ஆப்ஷன் டி உவகை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தோம்னா தொன்மை அப்படின்றது தொன்று தொட்டு வருது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் தொன்று தொட்டு. இதுதான் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 91. துடி என்பதன் சொற்பொருள் தருக. ஆப்ஷன் ஏ நூல், ஆப்ஷன் பி பறை, ஆப்ஷன் சி மெய், ஆப்ஷன் டி இருள். துடி அப்படின்றது பொருள் பார்த்தோம்னா பறை. சரிங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 92. ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. ஆப்ஷன் ஏ சிற்றுணா, ஆப்ஷன் பி பசி, ஆப்ஷன் சி இலை, ஆப்ஷன் டி திருப்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் இதுக்கு சரியான தமிழ் சொல் எதுன்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 92 இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சிற்றுணா. ஸ்நாக்ஸ்னா சிற்றுணா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 93. கீழ்கண்டவற்றில் எது 14 கீழ்கணக்கு நூல்களில் அடங்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி பழமொழி, ஆப்ஷன் அதாவது பழமொழின்னா பழமொழி 400 சொல்கிறாங்க, ஆப்ஷன் சி திரிகடுகம், ஆப்ஷன் டி மணிமேகலை. கீழே கொடுத்திருக்கிற நூலில் எது 14 கீழ்கணக்கு நூல்களில் வராது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மணிமேகலை. ஏன்னா இது 50 காப்பியத்தில் போயிடும், முதல் இரட்டை காப்பியங்கள். மீதி எல்லாமே 14 கீழ்கணக்குகள். ஸோ வராது எதுன்னு தான் கேட்குறாங்க. அடங்காதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 94. இணையெல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தோம்னா பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி கண்ணதாசன். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 94க்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். இணையலை முப்பாலுக்கு, அதாவது இணையலை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது 8 தொகை நூல்களில் கீழ்கண்டவற்றில் எது அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி, ஆப்ஷன் பி பட்டினப்பாலை, ஆப்ஷன் சி நற்றிணை, ஆப்ஷன் டி நெடுநெல்வாலை. ஸோ ஆப்ஷன் ஏ பி டி இது 3, அதாவது மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, நெடுநெல்வாலை இது 3மே வந்து 10 பாட்டு. நற்றிணை மட்டும்தான் 8 தொகை நூல்களில் 1. சரிங்களா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா நற்றிணை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 96. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2010, ஆப்ஷன் பி 2005, ஆப்ஷன் சி 2004, ஆப்ஷன் டி 2014. நடுவண் அரசு எப்போ வந்து தமிழை செம்மொழியாக சொன்னுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 96வது கொஸ்டின் இது. அதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அதாவது நடுவண் அரசு தமிழை 2004ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவித்தாங்க, அக்டோபர் மாதம். ஆப்ஷன் சி இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 97. பாத்திமா திருக்குறள் கற்பித்தால், நல்லா பாருங்க, பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தன் வினைத்தொடர், ஆப்ஷன் பி பிற வினைத்தொடர், ஆப்ஷன் சி நேர்கூற்று தொடர், ஆப்ஷன் டி செயபாட்டு வினைத்தொடர். ஸோ பாத்திமா திருக்குறள் கற்றால் கிடையாது, கற்பித்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதாவது
கற்பித்தால் அப்படின்னு வரும்போது அது ஒரு பிறவினை தொடர். அவ இன்னொருத்தருக்கு சொல்லித்தரா. ஸோ அது வந்து பிறவினை தொடர். ஆப்ஷன் பி. பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் என்பது பிறவினை தொடர். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 98. சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் எம் மரபினர். ஆசிரியர் யாருன்னு கேட்க கிடையாது, அவர் வந்து எந்த மரபை சார்ந்தவர் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சோழ மரபினர், ஆப்ஷன் பி பாண்டிய மரபினர், ஆப்ஷன் சி சேர மரபினர், ஆப்ஷன் டி சாளுக்கிய மரபினர். ஸோ இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை எழுதினவர். அவர் எந்த மரபை சார்ந்தவர் பார்த்தோம்னா சேர மரபினை சார்ந்தவர். சரிங்களா? ஸோ சிலப்பதிகாரம் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் எம் மரபினர், சேர மரபினர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 99. கீழ்கண்டவற்றில் பாரதிதாசனால் இயற்றப்பட்ட தமிழ் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குடும்ப விளக்கு, ஆப்ஷன் பி கண்ணன் பாட்டு, ஆப்ஷன் சி சேரமான் காதலி, ஆப்ஷன் டி வானம் வசப்படும். ஸோ இதில் பாரதிதாசன் எழுதின நூல் எதுன்னு பார்த்தோம்னா குடும்ப விளக்கு மட்டும்தான். ஆப்ஷன் ஏ. சேரமான் காதலாம் கண்ணதாசன் எழுதுந்து, கண்ணன் பாட்டு குயில் போட்டில் இன்னொருத்தங்க எழுதுந்து, அது பாரதியார் எழுதுந்து. ஸோ குடும்ப விளக்கு மட்டும்தான் பாரதிதாசன் எழுதுந்து. சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 100. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் எனும் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருப்பாவை, ஆப்ஷன் பி பதிற்றுப்பத்து, ஆப்ஷன் சி பரிபாடல், ஆப்ஷன் டி கம்பராமாயணம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம், இது பார்த்தோம்னா ராமன் சொல்றது. ஸோ இது இடம்பெற்ற நூல் பார்த்தோம்னா கம்பராமாயணம். 10th புக்கில் இந்த சென்டென்ஸ் இருக்கும், குகன் கிட்ட சொல்கிற மாதிரி வரும். ஸோ அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். சரிங்களா? ஸோ தமிழில் இருக்கக்கூடிய 25 கொஸ்டினும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 25 கொஸ்டினும் டோட்டலாக 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். 2015 வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ போஸ்ட்மேன் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், எல்லா வீடியோஸும் இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாவுக்கான வீடியோ இருக்குது 2015 கொஸ்டின் பேப்பரில். இப்போ 2014 கொஸ்டின் பேப்பரில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும்தான் இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோவில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், ஜிகே, அதாவது 2014 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் ஆன்சர் கொஷின்ஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம், டிஸ்கஷன் கிடையாது. ஸோ ஏன்னா டைம் இல்லை, ஒன்லி 4 days தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து போஸ்டல் எக்ஸாம், அதாவது 2014 நடந்த மேக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டிஎன்பிசி சம்பந்தமான பாடத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.